இப்போ எல்லாரும் பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லார் பண்ணுற பிரியாணியும் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி மாதிரி ஆயிடாது இல்லைங்களா? அதுக்காக சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் பண்ணுற மெத்தட்லேயே தான் சில வேரியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரில் அந்த மாதிரி சாதம் உதிராக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து மட்டனோ சிக்கனோ வேக வைக்கும் போது தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த மீட் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். செகண்ட் டிப் வந்து எண்ணெயிலேயே நீங்கள் போட வேண்டிய மிளகாத்தூள் கரம் மசாலாம் போட்டுட்டிங்கன்னா அது வந்து ரைஸ்க்குள்ளே அந்த கோட்டிங் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? இது 2வது டிப். 3வது டிப் பார்த்திங்களா, கொத்தமல்லி புதினாவை கொஞ்சம் திட்டமாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் 2மே போடணும். ஓகேங்களா? 4வது டிப் பார்த்திங்கன்னா, தண்ணி கொதித்தோன்னே அரிசி போடுறோம்ல, உடனே தம் போடக்கூடாது. அரிசியும் தண்ணியும் நல்லா ரொம்ப கலரவும் கூடாது, அரிசி உடஞ்சிரும். நல்லா தண்ணி வந்து அரிசி லெவலுக்கு ஆகும் போது தம் போட்டு 15 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக பொலன்னு அரிசி நீட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்படியே முஸ்லீம் வீட்டு பிரியாணி கிடைக்கும்.